கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 43:19. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஐசாயா 43:19. I will even make a road in the wilderness and rivers in the desert. அன்பான சகோதர சகோதரிகளே, கணவனை இழந்து 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து நகோமி தனித்து விடப்படுகிறாள். ரூத் என்ற மருமகள் மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டு நகோமியுடன் பெத்லகேம் வருகிறாள். ரூத் கர்த்தரை பற்றி கொண்டாள். நகோமி வீட்டில் இருக்கிறாள். ரூத் கால் போன போக்கிலே செல்கிறாள். எதிர்ப்பட்ட வயல் நிலத்திலே கதிர்களை பொறுக்குகிறாள். ஆண்டவர் சரியான வழியை ரூத்திற்கு காட்டுகிறார். வயல்வெளிக்கு சொந்தக்காரன் போவாஸ் இவளை காண்கிறான். ரூத்தின் உத்தம குணத்தை அறிகிறான். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ரூத் சரியான பாதையில் நடத்தப்படுகிறாள். அவள் வனாந்தரத்திலே நல்ல வழியை கண்டாள். அவாந்திர வழியிலே ஆறு போன்ற செழுமையான வழி கர்த்தரால் அவளுக்கு காட்டப்படுகிறது. வயல்வெளிக்கு சொந்தக்காரனான போவாசை மணமகனாக பெறுகிறாள். ஆசீர்வாதமாய் தன் மாமி நகோமியுடன் குழந்தை பெற்று சந்தோஷமாக வாழ்கிறாள். இன்று உங்களையும் என்னையும் கர்த்தர் காண்கிறார். வனாந்திரத்திலே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோமோ? அவாந்திர வழியிலே காணப்படுகிறோமோ? கர்த்தர் நம்மை அறிவார். நம்மை செழிப்பான இடத்திலே வழிநடத்துகிற கர்த்தராக அவர் காணப்படுகிறார். நமக்கு வழியை உண்டு பண்ணுவார். நாம் கலங்க தேவையில்லை. ஆனால் நாம் ரூத்தை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்க வேண்டும். கர்த்தரை நாடி தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த பிதாவே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தர்மையான ஜெப நேரத்திலே ஊழியக்காரர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தை தரித்து உடைய கனமான ஊழியத்தை தாழ்மையோடு செய்கிற ஒவ்வொருவரையும் நீ நினைத்தருளும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு காணப்பட, தெய்வ பயத்துடன் காணப்பட ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. கண்களின் பார்வை, இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், பேச்சுகள், செயல்பாடுகள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்துவதாக அமையட்டும். உடைய நாமத்துக்கு எப்பொழுதும் மகிமை சேர்க்கிறவர்களாக ஊழியக்காரர்களை நீர் பயன்படுத்தும். உடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் செய்ய கிருபை கொடும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானத்தை கூட்டி கொடுத்துள்ளோம் ராஜா. உடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமாய் காணப்படாதபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க நீர் கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஊழியக்காரர்களுக்காய், உடைய குடும்பங்களுக்காய், பரிசுத்தத்திற்காய், தெய்வ பயத்திற்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.